சாதாரணமா வரலடா திமுக காரன் அப்படின்னு ஒருத்தன் சாதாரணமா சொல்லல. ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சாதாரணமா வரல திமுக காரன், எல்லா திருட்டு வேலையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் நம்ம வரலாற்று சோடுகள் எடுத்து படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த எஸ்ஐஆர் விஷயத்துல திமுக கிட்ட முக்கியமா தாவேகாவினர் எவ்வளவு உஷாரா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவு. உஷாரா இருங்க தாவேகாவினரே, அதுவும் முதல் முறை வாக்காளர்களே, உங்களுடைய வாக்குகள் திருடப்படாமல் பார்த்துக்குங்க. வாக்கு திருட்டு வாக்கு திருட்டு வாக்கு திருட்டு நாங்க நார்த் இந்தியால ராகுல் காந்தி கதறிட்டு இருக்கும் போது, ஆமா ஆமா வாக்கு திருட்டுன்னு தமிழ்நாட்டிலயும் இங்க ஒருத்தர் கதறிக்கிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி கதற இடம் எல்லாமே எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய இடம். எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லும் போது காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சிகளாக, அதாவது பாஜக கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆட்சியில் இருக்கிறதுனால அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க வாக்குகளை திருடுறாங்க, வாக்கு இருக்கிறவங்களை டெலீட் பண்றாங்க, இல்லாதவர்களை சேர்க்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் அந்தந்த மாநிலங்கள்ல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தில்லாலங்கடி வேலைகள். இதை பாஜக நாடு முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்கு அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசும்பொழுது இங்க திமுகவினர் அதை தனக்கு சாதகமா எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. முக்கியமா இந்த எஸ்ஐஆர் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் ஒரு 10 முறை நடந்திருக்கு. இது ஒரு தேர்தலுக்கு முன்னாடியும் பெருசா நடக்க வேண்டிய விஷயம். 2005க்கு அப்புறம் பெருசா நடக்கல. முக்கியமா 2005க்கு அப்புறம் 53 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படின்றது தரவு. கிட்டத்தட்ட 11.2% வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படின்றது ஒரு முக்கிய தரவு. அதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீக்கப்பட்டார்கள் அப்படின்னா, ஒண்ணு வாக்கு இருக்கிறவங்களை நீக்கிறது, இல்ல அப்படின்னா வாக்காக போலியாக சேர்க்கப்பட்டவர்களை நீக்கிறது. இதுவுமே நடக்கும். சோ இப்போ இந்த எஸ்ஐஆர் நம்ம 2025ல இருக்கோம், எஸ்ஐஆர் நடக்குது. இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேகாவினர் உஷாராக இருக்க வேண்டிய தருணம் என்ன அப்படின்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல் விஷயம், இந்த பிஎல்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பூத் லெவல் ஆபீசர்ஸ், இவங்க மூலமா தான் நமக்கு இந்த வாக்காளர் இந்த தீவிர திருத்த பணி நடக்குது இல்லையா, இது நடக்குது. ஒவ்வொருத்தரும் ஏற்கனவே நம்ம வாக்காளர்களா இருந்தோம் அப்படின்னா உங்களுடைய போட்டோ போட்டு அந்த படிவங்களை கொண்டு வராங்க. ஒரு நபருக்கு 2 படிவங்கள் கொடுக்கப்படுது. அந்த அதிகாரி மூலமா தான் நம்ம வாங்கணும், ஃபில் பண்ணி அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். இதற்கு அவங்க தான் பொறுப்பு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, பல இடங்கள்ல பூத் வாரியா திமுக பூத் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், பிஎல்ஏஸ், அவங்க உள்ள பூந்து பிஎல்ஓ செய்ய வேண்டிய வேலையை, பூத் லெவல் ஆபீசர் செய்ய வேண்டிய வேலையை தாங்களே செய்யறாங்க, நாங்களே முன் வந்து செய்யறாங்க அப்படின்ட்டு வீடு விட அந்த ஃபார்மை கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. இதை வாங்க போகும்போது நீங்க என்ன மாதிரியான வாக்காளர்ன்றது அந்த ஏஜென்ட்டுக்கு கண்டிப்பா நல்லாவே தெரியும். அது உங்களுக்கு கூட தெரியாது நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்க, நீங்க ஃபேஸ்புக்ல என்ன போஸ்ட் போடுறீங்க, நீங்க யார் மீட்டிங்க்கு போறீங்க, எந்த கட்சியை சார்ந்தவங்க, எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு உங்களுக்கு கூட அந்த அளவுக்கு தெளிவா தெரியாது. ஆனா அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் சாதாரணமா வரலாடா திமுக காரன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி டீப் ரூட் வரைக்கும் உங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்கு, உங்க வீட்டுல என்ன மாதிரியான அரசியல் பேசுவீங்க, வெளியே நீங்க யார் கூட எல்லாம் சுத்துறீங்கன்றத ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் உங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர். நீங்க வெளியூர்ல வேலை செய்றீங்களா, வெளிநாட்டுல வேலை செய்றீங்களா, இல்ல வெளியூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா, இல்ல நீங்க வெளியூர்ல இருந்து அடிக்கடி இங்க வந்து போறவரா, எப்ப வந்து போவீங்க, எலெக்ஷன் டைம்ல வருவீங்களா மாட்டீங்களா, இந்த எல்லா டீட்டெயிலும் அவனுக்கு நல்லாவே தெரியும். முக்கியமா தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு முழுக்க முழுக்க இந்த பக்கம் போக போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது திமுகவும் ரொம்ப தெரிஞ்சிருக்கும். அதுலயும் நீங்க திமுகவுக்கு கூட சுத்திக்கிட்டு துண்டை போட்டு ஜாலியா அந்த கூட்டங்களுக்கு போறவங்க வரவங்களா இருந்தா அவங்க ஓட்டு தப்பிச்சுது. இல்லைன்னா அந்த ஃபார்மை ரொம்ப அழகா எடுத்துட்டு போய் தனியா ஓரம் வச்சிருவாங்க. இது அந்த ஆபீசர்ஸ் மூலமா இசிஐ டாக்குமெண்ட்லயே ஏறாது. அப்படி ஏறலன்னா என்ன ஆகும், உங்க வாக்கு இருக்காது. நீங்க இதுக்கு முன்னாடி வாக்கு போட்டவங்களா இருக்கலாம், இல்ல இப்ப புதுசா வாக்கு போடுறவங்களா இருக்கலாம். இப்படிப்பட்ட உங்களுடைய வாக்குகள் திருடப்படும். ஏன் திருடப்படும், நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்றது தெரிஞ்சு திருடப்படும். முக்கியமா இருக்கிற வாக்காளர்களை 50% வாக்காளர்களை இவங்க கழிக்கிறதுனே முடிவு பண்ணிட்டாங்க. கழிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, பாத்தீங்களா நாங்க அப்பவே சொன்னோம், இந்த எஸ்ஐஆர் மூலமா 50% வாக்குகளை டெலிட் பண்ணிட்டாங்க, எவ்வளவு பெரிய மோசடி, எவ்வளவு பெரிய வஞ்சகம் தெரியுமா அப்படின்னு திமுக இங்க நாடகம் நடத்தும், போராட்டம் நடத்தும். அந்த போராட்டத்துல நீங்களும் கலந்துக்கிட்டீங்கன்னா உண்டு, இல்ல நீங்க கலந்துக்கலன்னா நீங்க பாஜக பி டீம் ஆயிடுவீங்க, சங்கி ஆயிடுவீங்க, நீங்க எஸ்ஐஆருக்கு துணை போறவர் ஆயிடுவீங்க. நீங்க என்ன திருத்தனம் பண்ணீங்கன்றத யாருங்க பேசுறது, அதைத்தான் இப்ப பேச போறோம். சோ தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்கள் முக்கியமா ஒரு வீட்டுக்கும் போயிட்டு நீங்க ஃபார்ம் கொடுத்துட்டீங்களா, அதுல எதுவும் பிரச்சனை இருக்கா, ஆன்லைன்ல எப்படி வெரிஃபை பண்றது, ஆன்லைன் போர்ட்டல்ஸ் எல்லாம் வந்துருச்சு.
இப்ப உங்களுடைய வாக்காளர் அட்டை ஏற்கனவே இருக்கு, நீங்க ஏற்கனவே ஓட்டு போட்டுறீங்க அப்படின்னா voters.eci அப்படின்ற .gon அப்படின்ற இணையதளம் மூலமா நீங்க உள்ள போயிட்டு நீங்களே ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்சஸ் கிடையாது, நேம்ல சேஞ்ச் கிடையாது, டேட்டா பத்தில எந்த சேஞ்சும் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற டேட்டா அப்படியே உங்களால கொடுக்க முடியும். அப்படின்னா உங்களுடைய தகப்பனார் பெயரோ கணவர் பெயரோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்து அவங்க 2005க்கு முன்னாடி எஸ்ஐஆர்ல இருந்திருக்காங்க இருந்தது அப்படின்னா அதையும் ஈஸியா எடுத்துடலாம். உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தா போதும். முக்கியமா ஆன்லைன்ல பண்ணும்பொழுது உங்களுடைய ஆதார் எண் பதிவு செய்யப்பட்ட அந்த மொபைல் நம்பர்ஸையும் கேட்குது, ஓடிபி வருது, ஆத்தன்டிகேட்டடா உங்களால ஆன்லைன்லயும் பண்ண முடியுது. இது எல்லாமே நீங்க பண்ணி கொடுக்கலாம். வீடு விடா போகும்போது இதை நீங்க பண்ணி கொடுக்கும்பொழுது அவர்களுடைய வாக்குகளை நீங்க உறுதி செய்ய முடியும். இந்த அடிப்படையான விஷயங்களை தாவேகாவினர் கண்டிப்பா செய்யணும் அப்படின்றத இந்த காணொலி மூலமா கேட்டுக்கிறேன். முக்கியமா இதை ஏன் இவங்க இவ்வளவு அவசரமா செய்யறாங்கன்னா, ஒரு மாசத்துக்குள்ளார இந்த திருத்தங்கள்லாம் செய்யப்பட்டு ஆன்லைன்ல யாரெல்லாம் இந்த 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 வருட எஸ்ஐஆர் மூலமாக நீக்கப்பட்டார்கள்ன்ற தகவலாம் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கு அப்படின்ற லிஸ்ட் வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஓட்டர் ஐடி நம்பரை போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஓட்டே இருக்காது. திரும்ப நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் சப்மிட் பண்ணி அதை எங்க நம்ம முகாம் போடுவாங்க, அவங்க எங்க போடுறாங்கன்றதை தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு நம்ம போய் ஓட்டை நம்மளுக்கு திரும்ப உறுதி பண்றதுக்காக திரும்ப ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி இதை கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு இந்த மாதிரி தூக்குறாங்கன்னா ஒரு 25 லட்சம் பேர் அங்க போகலன்னு வச்சுக்கோங்க. போக முடியல, அந்த முகாம் போட்ட நீங்க ஏதோ வேலை லீவ் கிடைக்கல, ஆபீஸ்ல இருக்கோம், இல்ல வெளியூர்ல இருக்கோம், இல்ல வெளிநாட்டுல இருக்கோம், வர முடியல அப்படின்னா அந்த 25 லட்சம் ஓட்டு டமார். ஸோ இவங்க இவ்வளவும் பண்றது நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க, இல்ல இவங்க ஃபார்மே நீங்க அங்க தூக்கி போட்டீங்கனாலும் திரும்ப பண்ணவே முடியாதுன்னா திரும்ப பண்ணணும், திரும்ப அதுக்கு ஒரு மெனக்கெடணும். அதை எத்தனை பேர் மெனக்கெடுவா அப்படின்ற கேள்வி ஒண்ணு இருக்கு இல்லையா? இதெல்லாம் தாண்டி நீங்க உங்களுடைய வாக்குகளை முதல்ல இருக்கு அப்படின்றத உறுதி செய்யணும். ஏன்னா ஓட்டு போடுற அன்னைக்கு போயிட்டு என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, பேன் கார்டு இருக்கு, லைசன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, என்னால ஏன் ஓட்டு போட முடியாது, எனக்கு ஏன் ஓட்டு கொடுக்க மாட்டேங்க எலெக்ஷன் பூத்துல போய் நம்மளால சண்டை போட முடியாது. அந்த லிஸ்ட்ல பூத் லிஸ்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, பூத் லிஸ்ட்ல உங்களுக்கான ஓட்டர் ஸ்லிப் இருந்தது அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஐடி கார்டை காட்டிட்டு கூட நீங்க போய் ஓட்டு போட முடியும். அதுலயே இல்லை அப்படின்னும் பொழுது உங்களுடைய வாக்கு ஒன்று இந்த பூத்துல இருந்து நீக்கப்பட்டு வேற ஒரு பூத்துல சேர்க்கப்பட்டிருக்கலாம், இல்ல வேற ஒரு தொகுதியில சேர்க்கப்பட்டிருக்கலாம், அப்படியெல்லாம் நடந்திருக்கலாம். அப்படின்ற மாதிரி தான் கணக்கில் கொள்ளப்படும். உங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை பறிக்கப்படும். சோ பாஜக கிட்ட இருந்து மட்டும் இல்ல, நம்ம திமுக கிட்ட இருந்தும் ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியிருக்கு. தாவேகாவினர் திமுக அதிமுகவை தாண்டி பூத்துல வேற யாராலையும் பூத்துல ஏஜென்டே போட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல தாவேகா எல்லா பூத்துகளையும் ஊடுருவிக்காங்க. இது என்னால கண் கூட பார்க்க முடியுது. ஸோ ஆனா பூத் வாரியா நீங்க செய்ய வேண்டியது வீடு வீடாக சென்று முதல்ல இந்த ஃபார்ம்லாம் நீங்க கொடுத்துட்டீங்களா, உங்க வீட்டுல யாராவது வெளியூர்ல இருக்காங்களா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது சந்தேகம் இருக்கா, எல்லாத்தையும் நீங்க போய் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் பல தீர்வுகள் கிடைக்கும். தாவேகாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனா இருப்பான், ஆனா அவன் தாவேகா சப்போர்ட்டரா இருப்பான். அவனுக்கும் ஓட்டை உறுதி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.